விவாகரத்து வழக்குகளால் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால சமூகம்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேஸ் இருக்காது. எந்த பிரச்சனையுமே அவங்க ஃபேஸே பண்ணாமல் வெறும் ஃபோனில் மட்டுமே அவங்களோட அஃபேர் அவங்களுக்கு ஒன்று இருக்கிறதா கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஒரு நல்ல அந்யோன்யமாக இருந்த ஒரு தம்பதிகளுக்கு நடுவில் இந்த ஃபோன் எவ்வளோ பெரிய விஷயத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வாட்ஸ்அப் சாட்ஸையும் வீடியோஸ் ஆடியோஸை மட்டுமே ஆவணங்களாக வச்சுக்கிட்டு டைவர்ஸ் கோர்ட்லேயும் டிவிசி கேசஸும் நிறைய பதிவாகுது. கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அவங்களே சமாளிச்சுக்கிறதுக்கு முதல்ல அம்மாங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இது உன் பிரச்சனை, நீ ஆச்சு, உன் ஹஸ்பண்ட் ஆச்சு, கொஞ்சம் பேசி முடிவுக்கு வாங்க. நீங்கள் அவங்களால முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் உள்ளார வரணும். பட் இப்போ இருக்கிற அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க போய் உள்ளார நின்றுடுறாங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வழக்கறிஞர் ராஜேஸ்வரி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இந்த நவீன யுகத்தில் விவாகரத்து வழக்குன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. குறிப்பாக சொல்லணும், ஆண்டுக்கு ஆண்டு அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் லெவல் கூட்டிகிட்டே போயிருக்கு. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 4000 முதல் 5000 வழக்குகள் சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் ரிப்போர்ட் என்ன மேம், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இது போன்ற விவாகரத்து வழக்கு நடைபெறுவதற்கான ஒரு முக்கிய காரணமாக என்ன பார்க்குறீங்க? இல்லை, இப்போ சென்னை கோர்ட்டில் மட்டும் ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் வழக்குகள் ஒரு வருடத்துக்கு பதிவாகிறதா கணக்கு இருக்குது. இது அதிகமாக ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலராக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மி ஆயிட்டதான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சரி ஓகே பரவாயில்ல, இதை கிராஸ் பண்ணி நம்மளால் கடந்து அடுத்த நாளைக்கு நம்மளால் போயிட முடியும் அப்படின்ற எண்ணம் ரொம்ப கம்மி ஆயிட்டதா. எதுக்கு நான் ஏன் இதை சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்கணும், நான் ஏன் இதை பார்த்துட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்கள் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். நம்ம இது வரைக்கும் நம்மளால் இதை பேர் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு. இப்போ பிரச்சனைகள் அப்படி கிடையாது. ஒரு சாதாரண பிரச்சனை கூட இதை என்னால் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன விஷயம் தான். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஆனால் அது ப்ராப்ளம்னு தெரிஞ்ச உடனே சொல்யூஷனையே நம்ம பார்க்கறதில்ல. அந்த ப்ராப்ளமை விட்டு வெளியில் வர முடியுமான்னு மட்டும்தான் பார்க்குறோம். அதுதான் விவாகரத்துக்கான மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய வழக்குகளில் காரணங்கள் எல்லாம் நாங்கள் கேட்போம் இல்லைங்களா, என்னம்மா ஏன் டைவர்ஸ்க்கு வரீங்க நீங்கள் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்னுடைய அம்மா காலத்துலேயோ என்னோட பாட்டி காலத்துலேயோ இல்லை என்னோட காலத்துலேயோ கடந்து வந்த ஒரு பிரச்சனைகளாக தான் இருக்கும். இதெல்லாம் இருந்திருக்கும் எல்லார் வீட்லேயும். அதை நம்ம ஈஸியாக கடந்திருப்பாங்க. சரி ஓகே, இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போவோம் நம்மன்னு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கடக்க முடியல அவங்களால. அந்த பிரச்சனைகளை ஒத்துக்கவோ ஏற்றுக்கவோ முடியல. அக்செப்டன்ஸ் கம்மியாகி அவங்களுக்கு பேஷன்ஸ் ரொம்ப குறைஞ்சிடுறது தான் மிகப்பெரிய காரணமாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த வழக்குகளை நீங்கள் வேணும்னு ஒரு பக்கம் இது ஒரு ரைட் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். இப்போ என்னென்னா, விவாகரத்து அப்படிங்கிறது என்னோட உரிமை தானே, நான் ஏன் எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்கணும், எனக்கு ஒத்து வராத ஒரு இடத்துல நான் ஏன் இருக்கணும், இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பெண்களோட கேள்வியாக இருக்குது. நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், எனக்கு தேவையில்லைல்ல, நானே சம்பாதிக்கிறேன். எந்த அளவுக்கு இதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுமா? இல்லை, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது இண்டிபெண்டன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. எதனாலன்னா, இப்போ எனக்கு ஒரு தங்குறதுக்கு ஒரு இடமே இல்லை, நாளைக்கு காலையில் நான் போனால் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமான்னு ஒரு யோசனை இருக்கும் எனக்கு அப்படி இல்லைல்ல. நாளைக்கு நான் போனேன்னா என்னால் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், என்னால் நாளைக்கு வாழ்க்கையை நான் காப்பாற்றிட முடியும். அப்படின்னா இன்றைக்கி இந்த கஷ்டத்துலேயே இருக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன். இதை விட ஒரு பெட்டர் பிளேஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா இதை கடந்து போயிடுவேன். அங்கே தான் டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயமே வருது. அவங்களுக்கு என்னென்னா, என்னால் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என்னையும் பார்த்துக்க முடியும், என் கூட ஒரு குழந்தை இருந்தால் அதையும் என்னாலேயே பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் உன்னை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, என் கணவனை நம்பித்தான் நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை
அப்படின்னு நினைக்கும்போது விவாகரத்து தான் முடிவாக பார்க்கப்படுது. எனக்கு தேவையில்லை, நான் கிளம்பி போய் நான் இன்னொரு லைஃப்பில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னாலும் கூட அது மட்டுமே ரீசன் அப்படின்னு சொல்ல அதை முடியாது. தாண்டி என்ன மிகப்பெரிய ரீசன்ஸ் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பலம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதான் நான் இந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, இதை வந்து கடக்கலாம், இந்த பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இங்கேயே இருந்துருவாங்க. ஓகே. எனக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இங்கே கிளம்பிடுறாங்க. இந்த ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஈவன் எங்கள் அம்மா கூட நினச்சிருக்கலாம். அம்மா காலத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அவங்களும் நினச்சிருப்பாங்க இந்த ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு. ஆனால் அவங்களுக்கு அப்போ ஃபினான்ஷியலாக ஒரு ஃப்ரீடம் இல்லை, ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகலை. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இது நான் இங்கேருந்து கஷ்டம்தான், இங்கேருந்து நான் கிளம்பி போனேன்னா இன்னும் கஷ்டப்படுவேன் நான். ஏன்னா கையில் எனக்கு காசு கிடையாது, என் அப்பா அம்மாவை நம்பி தான் போயிருக்கணும், அவங்களும் என்னை பார்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்கேயே சரி இதை எப்படி நான் சரி பண்ணலான்னு நினைப்பேன், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்க. பட் இப்போ இருக்க பெண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இங்கே நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வெளியில் போனாலும் என்னால் வாழ முடியும்ல, அப்போ இது ஒரு பலம் இல்லை அவங்களுக்கு. அப்போ இந்த பலத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து விலகிடணும்னு நினைக்கிறாங்க. இதை சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது இல்லைங்கிறது தான். பட் இது இப்போ நிறைய பெண்கள் கிட்ட நான் என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா என்னோட கமெண்ட்ஸில் நான் பார்ப்பேன். நான் ஏன் சரி பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கணும், இவனை சரி பண்ணுறதுலாம் என்னோட வேலையா, எனக்கு அது வேலை கிடையாதுல்ல, நான் எவ்வளோ நாள் அவனை சரி பண்ண ட்ரை பண்ணுவேன், இப்படியெல்லாம் நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கும். பட் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, எந்த பிரச்சனைகளை சரி பண்ண பார்க்குறோம், அப்படி சரி பண்ணவே முடியாத சில விஷயம் இருக்கும்ல, இந்த சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயத்தை சரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறது தான். ஆணுக்கு ஒரு இயல்பு இருக்கும், ஆணுக்கு ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவர் அந்த பிரச்சனைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, இதுதான் பிரச்சனைகளுக்கு காரணமாகவே ஆகுது. அவர் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்தால் தான் அவர் அடுத்த பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் நம்ம இப்போ எப்படி பெண்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த பிரச்சனையில் நான் இனிமேலுக்கு உட்காந்துருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, எனக்கு பெட்டராக ஒரு பொசிஷன் இருக்குன்னு. பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, முன்னாடி காலகட்டத்தில் இவ வெளியில் வந்துட்டானா என் கூட தான் இருக்கணும், இவளுக்கும் நான் தான் திருப்பி பண்ணணும், ஏற்கனவே நமக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை நம்ம பார்த்துட்ருக்கோம், இல்லை வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளோட கல்யாணம் பார்க்கணும், இந்த கவலை முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ்க்கு இருந்தது. இப்போ இருந்த பேரண்ட்ஸ்க்கு அது கம்மியாக இருக்குது. ஏன்னா இவள் வேலைக்கு போகிறா, அவள் பார்த்துக்க போகிறா, ஆனால் அவள் செலவுக்கு அவளே கொடுத்துட போகிறா. அப்போ எனக்கு இது பேர்டன் கிடையாது. அவள் வந்தான்னா அவள் அடிஷ்னலாக என் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் தானே ஒழிய அவளால் எனக்கு எந்த விதமான சுமையும் புதுசாக வந்துட போகிறது கிடையாது. அதனால் இவங்களும் கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, பிடிக்கலன்னா வந்துருமா, இது ரொம்ப நான் அதிகமாக பார்க்குறேன். நான் இப்போது என்கிட்ட இருக்க வழக்குகள் எல்லாம் பேரண்ட்ஸ் வந்தாங்கன்னா, மேடம் அவள் இஷ்டம்தான், அவளுக்கு பிடிக்கலன்னா வந்துட சொல்லுங்க, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா வெளியில் வந்துட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் மேடம், நான் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு என்ன பிரச்சனை, அவள் சம்பாதிக்கிறா, அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்க முடியும், மற்றபடி என்ன மாரல் சப்போர்ட்டோ அதை நான் கொடுக்குறேன். இதுவுமே பெண்களுக்கு ஒரு பெரிய பலமாக தான் ஆகிறதா நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் வந்து பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, வெளியில் வந்து அவங்களால அவங்கள பார்த்துக்க முடியும், கூட மாரல் சப்போர்ட்டுக்கும் ஃபேமிலி இருக்குது. அப்போ வந்து இது அவங்க ஏன் அதை பண்ணக்கூடாது, இன்னும் பெட்டர் பிளேஸ்மெண்ட் இல்லையா அவங்களுக்கு, அப்போ அவங்க போய் அங்கே தங்கிடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட போகிற ஒரு விஷயம் என்ன, இந்த வழக்குகளை, விவாகரத்து வழக்குகளால் என்ன பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்கால சமூகம்னு ஒன்று இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேஸ் இருக்காது. இப்போ நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த குழந்தை வந்து ஓடி போய் அழறதுக்கோ இல்லை தங்குறதுக்கோ ஒரு இடம் இல்லை. ஏற்கனவே இவளுக்கு அம்மா அழுதுட்டு இருக்காங்க, இது நீங்கள் போக்சோ கேசஸ் கூட கனெக்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க பிரச்சனையே பெருசாக இருக்குது, அவங்களுக்கே கூட யாரும் துணை இல்லைன்னு, ஒரு மாரலாக சப்போர்ட் இல்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குழந்தை அவளோட பிரச்சனையை கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட திணிக்கவே திணிக்காது. அப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்குமான இன்டராக்ஷன்ஸே கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த குழந்தை அதுவாகவே நினச்சிக்கும், நம்ம அம்மா ஏற்கனவே அழுதுட்டு இருக்கும்போது இதை ஒரு பிரச்சனையாக நம்ம ஏன் போய் சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தைக்கு நடக்கிற பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணக்கூட அங்கே ஒரு ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறது தான். அம்மா இருப்பாங்க, ஆனால் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காது. அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா அப்பா கிட்ட போய் சொல்லலாம், அப்பா ஒரு பிரச்சனையில் இருந்தாங்கன்னா தாத்தா கிட்ட போய் சொல்லலாம். இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நம்ம இப்போ மிஸ் பண்ணுறோம். இதனால் வளரக்கூடிய இனி வரக்கூடிய வருங்கால குழந்தைகள் இருக்காங்களே, அவங்க தான் இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போவே நான் அதுதான் நிறைய இடத்துல சொல்லிகிட்ருக்கேன். நான் இந்த சொத்து சம்பந்தமான கேசஸ் பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் அண்ணன் தம்பி, அக்கா தம்பி, தங்கச்சி இவங்களோட பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். இனி வர காலத்தில் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை கேஸ் போட்டிருக்கான், என்னோடய செகண்ட் ஒய்ஃபோட குழந்தை கேஸ் போட்டிருக்கான். ஏன்னா
ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கும், டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வந்துருவான். அந்த குழந்தையோட ரைட் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி மேல. அவன் நாளைக்கு ப்ராப்பர்ட்டீஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணுவான். இப்பவே நாங்க டிப்பிக்கலா ஃபேஸ் பண்றோம். முன்னாடிலாம் வெறும் டைவர்ஸ் கேஸஸ் மட்டும் இருக்கும். இப்ப டைவர்ஸ் கேஸஸ் வந்ததுன்னா, அது கனெக்டடா ஒரு 10 கேஸ் இருக்கு. ம். இப்ப இதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளே அதுதான். இந்த டைவர்ஸ் கேஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்டின்னா, வெறும் டைவர்ஸ் கேஸா மட்டும் அது நிக்கிறதில்ல. ஒரு வழக்கு ஒரு வழக்கா நிக்கிறதே இல்ல. டைவர்ஸ் கேஸு, அதுக்கு ரிலேட்டடா வந்து ஒரு 498A கேஸு, அதுக்கு ரிலேட்டடா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு, ம். அதுக்கு ரிலேட்டடா ஒரு மெயின்டனன்ஸ் கேஸு, அதுக்கு ரிலேட்டடா ஒரு பார்ட்டிஷன் சூட்டு, ம். அதுக்கு இது மாதிரி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ ஒரு பிரச்சனைய ஒரே பிரச்சனையா நம்பளால பார்க்கவே முடியல. ஒரு ஒரு கொலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொலை கேஸ் மட்டும் தான். ம். அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி குடுக்கறது மட்டும் தான் நம்மளோட நோக்கம். இல்ல ஒரு கொலை நடந்தது அப்படின்னா, கொலை நடக்கிறது மட்டும் தான். கொள்ளை அடிச்சவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்கறதும், கொள்ளை அடிச்ச பொருட்கள் மீட்கப்படுறதும் மட்டும் தான் அங்க பிரச்சனையா இருக்கும். ஆனா இந்த வழக்குல அப்படி கிடையாது. இது ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட். ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமா பாதிக்கப்படும் ஒரு டைவர்ஸ் வழக்கால. இந்த பக்கம் அந்த பெண்ணுக்கும் காலையில எழுந்திருச்சா அப்படின்னா, என்ன பண்றதுன்னே தெரியாது. கோர்ட்டுக்கு போறதா? கேஸ நடத்துறதா? இன்னைக்கு மெயின்டனன்ஸ் வருமா? நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா? நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா? குழந்தைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ண முடியுமா? இந்த மாரி 1008 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பொண்ணையும், அவளோட குழந்தையும் பார்த்துக்கிற அவங்க பேரண்ட்ஸ்க்கும் காலையில எழுந்தா ஈவினிங் வரைக்கும் அவங்கள பத்திய கவலையே இருக்கும். அந்த பக்கம் ஒரு பையன். அவருக்கு ஒரு தனி கவலை இருக்கும். அவங்க பெற்றோருக்கு கவலை இருக்கும். அப்போ ஒரு டைவர்ஸ் வழக்குனால ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு 2 ஃபேமிலி மொத்தமா பாதிக்கப்படுவாங்க. ம். அப்போ டைவர்ஸ் வழக்க வந்து நீங்க சாதாரணமா ஒரு கொலை வழக்கோ, இல்ல வந்து கொள்ளை வழக்கோ, அது கூட ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கவே கூடாது. ஏன்னா, அதுல உளரீதியான பாதிப்புகள விட, இதுல உளரீதியான பாதிப்புகள் ரொம்ப அதிகம். காலையில எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையாவே இருக்கும். இப்போ நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிரிமினல் கேஸஸ் இருந்ததுன்னா, அந்த கிளையண்ட்ட டீல் பண்றது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஏன்னா, அவருக்கு தெரியும் தான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு வரப்போறது குற்றம் தண்டனையாவும் இருக்கலாம், இல்ல தான் விடுவிக்கப்படலான்னு. ம். விடுவிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அத பத்தி மட்டுமே அவர் யோசிப்பாரு. 2வது ஜெயில்ல போயிட்டாரு அப்படின்னாலும், அவர் வந்து அந்த வழக்கு சம்மந்தமா மட்டும் தான் பேசுவாரு. இந்த மாரி டைவர்ஸ் கேஸஸ் டீல் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹேண்டில் பண்ணவே கஷ்டமா இருக்கும். எதனாலன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரிமைண்ட் ஆயிட்டுருக்கும். ம். இன்னைக்கு காலையில எழுந்தாங்கன்னா, நேத்திக்கு என்ன நடந்தது? போன வருஷம் என்ன நடந்தது? அன்னைக்கு அந்த பிரச்சனையில என்ன நடந்தது? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அந்த மாரி அவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் அது ரணகலமா தான் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அட்வொகேட்ஸ் கிட்ட கூட அப்பப்ப கனெக்ஷன்ல இருக்கணும்னு நெனைப்பாங்க. நாங்க டெய்லி அவங்களுக்கு பேசி, "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இத இப்படி பார்த்துக்கலாம். இல்லப்பா இத இப்படி பண்ணிக்கலாம். இத நம்ம இப்படி டீல் பண்ணிக்கலாம்." அப்படின்னு நம்ம இன்டராக்ஷன்லயே இருக்கணும்னு நெனைப்பாங்க. அப்போ நாங்க எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கு தான் உளரீதியான ம். சப்போர்ட் நெறைய தேவைப்படுறதா நான் நெனைக்கிறேன். இந்த கவுன்சிலிங்ஸு, அவங்களுக்கு குடுக்க வேண்டிய சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இப்ப நெசசரின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த பிரச்சனைய அவங்களால வெறும் பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியல. அது அவங்களோட வாழ்க்கையா பார்க்குறாங்க அவங்க. ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் தேடிருவாங்க. ஆனா, அது அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு சொல்யூஷன் தேடுறதில்ல. அவங்க ம். வாழறதுக்கான வழிய தேடும்போது, நெறைய திணர்றாங்க அப்படின்னு நாங்க பார்க்குறோம். டிவோர்ஸ் கேஸஸ்ல வந்து என்னன்னா, இது எண்ணிக்கை வளருது, எண்ணிக்கை குறையுது அப்படின்னு பார்க்கறத விட, ம். ஆ இது வந்து ஒரு உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த உரிமைக்காக அவங்க வழக்குகளுக்காக கோர்ட்டுக்கு வரது தான் சரின்னு சொல்லுவோம் ம். இல்லைங்களா? இப்ப எனக்கு ஒரு உரிமை ஒரு சட்டத்தில குடுத்துருக்காங்கன்னா, அந்த உரிமைய நிலைநாட்ட நான் கோர்ட்டுக்கு வரணும்னு நெனைப்போம். இப்போ ஒரு பெண்ணோட மனநிலையிலருந்து நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன். இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும்னா நான் கோர்ட்டுக்கு வரணும். வரலாம். அது சரி. ஆனா, எந்த விஷயங்களுக்காக, ம். எந்தெந்த விஷயங்களுக்காக அவங்க கோர்ட்டுக்கு வராங்க அப்படிங்கிறது, இந்த விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கைக்கு காரணமா இருக்கிறதா நெனைக்கிறேன். சின்ன காரணங்களுக்கும் கோர்ட்டுக்கு வந்துரும்போது, அது எண்ணிக்கைகள் கூடுறதா நீங்க நெனைக்கிறேன். சொன்ன வார்த்தையிலேருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறேன். அவங்களுடைய விருப்பம். அவங்க எப்படி வாழுறாங்களோ வாழட்டும். ஆனால் அவங்க இல்லாதக்கப்புறம் அதனுடைய அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும்? விவாகரத்து செய்யக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ? கண்டிப்பா மாறும். ஏன்னா, அது இருக்கிற வரைக்கும் காலகட்டத்திலேயே அது மாறும். ம். அவங்க வெளியில சொல்லாம இருக்கலாம். அந்த நேரங்கள்ல நம்ம அவங்கள பார்க்காம இருக்கலாம். இருக்கிற காலகட்டத்திலேயே அது மாறும் அது. சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிற காலகட்டத்திலேயே அது பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளே இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றம் அடையும்? அவங்களுடைய லைஃப் எந்த அளவுக்கு கேள்விக்குறியா மாறும்? கண்டிப்பா. அது வந்து இப்ப அவங்களுக்கு எப்படின்னா, உள ரீதியான பாதிப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, தன்னை சுத்தி யாருமே இல்ல. தன்னோட பிரச்சனைகள சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. 2வது இது வெறும் பிரச்சனைகள சொல்றதுக்கான ஆள் இல்லங்கிறத விட, வாழ்க்கைய நடத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இன்னைக்கு நான் போறேன், சம்பாதிக்கிறேன். எதற்காக சம்பாதிக்கிறேன்?
இந்த பணத்தை எல்லாம் நான் போய் எங்கே செலவு பண்ண போகிறேன், யாருக்கு செலவு பண்ண போகிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும், இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த குழந்தைய நான் படிக்க வைக்கணும், அந்த குழந்தைய நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், அப்புறம் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதானே வாழ்க்கைக்கான காரணமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இதற்கு ஆளே இல்லை அப்படின்னும் போது அந்த அவங்களுக்கு வந்து நிறைய லோன்லினஸ் கிடைக்கும் முதல்ல. இந்த லோன்லினஸ் மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இன்டராக்ஷன்லயே இருக்க முடியாது. நீங்க நெறைய டைவர்ஸ் கேஸஸ்ல போய் பாருங்களேன். அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போய் அட்டெண்ட் பண்றதுக்கே ஹெசிடேட் பண்ணுவாங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னா, "ஐயோ! என்னம்மா இப்ப தனியா இருக்கியா? என்ன பண்ணியிருக்க? என்ன முடிவு பண்ணியிருக்க? எங்க இருக்கேன்னு?" கேட்பாங்களோ. 2வது இந்த சொசைட்டிய ஃபேஸ் பண்றதுக்கு. நான் தனியா தான் இந்த வீட்டுக்குள்ளார இருக்கேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு கூட ஒரு தடை போட வேண்டிய நிலைமையில இருப்போம். ஏன்னா, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அவர் சொந்தக்காரரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். சும்மா வந்துட்டு போவாங்க. இல்ல பால் போட ஒருத்தன் வந்துட்டு போனா கூட, அத இந்த சமூகம் எப்படி பார்க்குன்ற ஒரு பயத்தோடவே அவங்க வாழுவாங்க. இந்த பயம் நிச்சயமா ஒரு நல்ல மனரீதியான வளர்ச்சிக்கு வழியா இருக்காது. இது ஒரு நல்ல சமூகத்துக்கான வளர்ச்சியாவும் இருக்காது. ஏன்னா பயத்திலேயே இருக்கிறவங்க தான் நெறைய குற்றங்களுக்கான வல்னரபிள் பிளேஸ்ல அவங்கள அவங்களே பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. ம். ஒரு பயத்துக்குள்ளாரயே இருக்கும்போது, இன்னொருத்தனுக்கு வந்து இவங்க ஒரு அட்வான்டேஜியஸ் பிளேஸ் வந்துருவாங்க. அவன் என்ன வேணா இவங்க கிட்ட பேசிக்கலாம். எப்படி வேணா இவங்க கிட்ட வந்து அம் அ குற்றம் பண்ணணும்னு நெனைக்கிறான் அப்படின்னா, இதுதான் டார்கெட்டட் பிளேஸ். இப்ப நீங்க நெறைய கொள்ளை வழக்குகள்ல பாருங்க. தனியா எந்த வீட்ல யாரு இருக்காங்களோ, அவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. ம். எந்த இடத்துல வயசானவங்க இருக்கிறாங்களோ, அவங்கள தான் அட்டாக் பண்றாங்க. அப்போ ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்த விதமான ஆதரவும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு குற்றவாளிக்கு ஈஸியா அட்டாக் பண்றதுக்கான டார்கெட் பிளேஸ் ஆயிடுவாங்க அவங்க. அது எந்த மாதிரியான குற்றங்களா வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கொலை, கொள்ளை இந்த மாதிரின்னு இல்ல. எல்லா வகையான குற்றங்களுக்கும் இவங்க டார்கெட்டட் பிளேஸ் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு சமூகத்துல பலவீனமான ஒரு நபர். எப்படி வேட்டையாடப்படும் ஒரு மிருகமா. கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு சமூகத்துல இந்த மாரியான தனி நபர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தானேங்க, ஃபேமிலி சிஸ்டம் தானே ஒரு நல்ல வளர்ச்சிக்கான அடையாளமா இருக்கும். ம். ஒரு நாட்டின் வளர்ச்சி, ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியிலருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னா, முதல்ல அந்த குடும்பம் இருக்கணும். அங்க குடும்பம் இல்லாம திருப்பி எல்லாரும் தனி நபர்களா மாறிட்டோம் அப்படின்னா, அது நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் ஒரு சரியான வழியா இருக்காது. அதனால தான் விவாகரத்து வழக்குகள் குறைக்கப்படணும், இல்ல மாற்றப்படணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். அந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா அப்படின்னு நம்ம தேடுறதுக்கான காரணம் அதுதான். ம். ஏன் வந்து இல்ல இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்ல இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு போங்க. இப்ப நம்ம வந்து பெண்கள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த விஷயங்களெல்லாம் நீங்க விட்டு குடுத்து ம். போலாம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. பட் ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ம். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா, கொஞ்சம் மாறி போனா குடும்பங்கள் காப்பாற்றப்படும். குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டா நாடு காப்பாற்றப்படும், சமூகம் காப்பாற்றப்படும்ங்கிற நோக்கத்துல தான். ஒரு குடும்பம் நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த வளர்ச்சிய நம்ம எட்ட முடியும் அப்படின்னா, இந்த குடும்பத்துக்காக சில இத சாக்ரிஃபைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டியதே இல்ல. ம். ஒரு சில விட்டுக்குடுத்தல், இல்ல அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அந்த விஷயங்கள் மட்டும் தான். இதெல்லாம் நம்மளால கடந்துற முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு, இல்ல அடிக்கிறாரு அப்படின்னா, அவரு அடிக்கிறாருங்கிறது குற்றம் தான். எந்த இடத்துலயும் நம்ம அதனால தான் சொல்றோம். பிசிக்கல் அசால்ட்னா அது அசால்ட் தான். அத தடுக்கணும்னு சொல்றோம். இந்த சட்டம் குடுக்குற இடத்துல நெறைய பேர் என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பா சட்டங்கள் இருக்கு அப்படின்னு ஆண்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி அது உண்மதான். இப்போ ஆண்கள் பாவமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அது கண்டிப்பா நான் அதனால ம். தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எமோஷனல் அப்யூஸ் எமோஷனலா நீங்க உங்க ஒய்ஃப பார்த்து அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அது எமோஷனல் அப்யூஸு. அது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ குற்றமா பார்க்குறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப ஆண்களுக்கு எமோஷனலா எதுவுமே அப்யூஸ் நடக்காதா? இப்ப ம். ஆண வந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஒய்ஃப் பேசிட்டாங்கன்னா, அவரு எந்த சட்டத்தின் கீழ அவர் போய் கேள்வி கேட்க முடியும்? இல்ல எந்த இடத்துல போய் அவர் நிவாரணம் கேட்க முடியும்? அவருக்கு வழக்கு தொடுக்கவோ, இல்ல வந்து ம். கம்ப்ளைண்ட் குடுக்கவோ, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இதுக்கு வந்து நீங்க நிவாரணம் குடுங்கன்னு கேட்கறதுக்கோ, வடிகாலே சட்டத்துல இல்லையே! இப்போ அந்த இடத்துல தான் நம்ம டிஸ்கிரிமினேஷனே பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இருந்த சட்டங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு ஏத்த மாரி போட்டது. இப்போ இருந்த சட்டங்கள் எல்லாம் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கோம். அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம் நம்ம. ம். இப்ப ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களே, இப்ப நான் என்னோட கொஸ்டின் என்ன பாதிக்கப்படுறாங்க அப்டின்னா, கஷ்டப்படுறாங்கன்றது மட்டும் கிடையாது. ஒருவேள தவறான ஒரு வழக்கு அவங்க மேல போடப்பட்டா, ம். அதற்கான நிவாரணம் என்ன? இப்ப போக்சோல தப்பா ஒரு கேஸ் குடுத்துட்டாங்க அப்டின்னா, அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ம். ஒருவேள டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தப்பா குடுத்திருந்தாலோ, இல்ல 498 ஒரு தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாலோ, என்ன ஆக்ஷன் அவங்க மேல எடுக்கலாம் அப்டின்னு சட்டம் இல்ல ஃபர்ஸ்ட்டு. ம். 2வது ஒருவேள இவருக்கும் எமோஷனலா ஒரு அப்யூஸ் இருந்தா, இவருக்கு பிசிக்கலா ஒரு அசால்ட் இருந்தா, இவருக்கு மென்டலி ஒரு அசால்ட் இருந்தா, என்ன கேட்கலாம்? அதுக்கு எந்த சட்டமுமே இல்லையா? அவங்களுக்கு என்னன்னா,
ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருந்தது, இல்லை மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அவங்க உடனே டைவர்ஸ் தான் கேட்க முடியும். ஆனால் பெண்களுக்கு ஃபிசிக்கலி ஒரு அபியூஸ் இருந்தால், மென்டலி ஒரு அபியூஸ் இருந்தால், எமோஷனலி ஒரு அபியூஸ் இருந்தால் அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடலாம். நீங்கள் வந்து ஐபிசி கீழே கேஸ் கொடுக்கலாம், நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், நீங்கள் வந்து டைவர்ஸ் கேஸ் போடலாம், எல்லாமே நமக்கு இருக்குது. ஆண்களுக்கு அந்த மாதிரியான சட்டங்கள் இல்லைங்கிறதுனால தான் ஆண்கள் பாதிக்கப்படுறதா இப்போ தெரியுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே மேம். இப்போ இந்த விவாகரத்துக்கு பெரும்பாலும் பெண்ணையோ ஆணையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு நபர்னா அது யார் இருப்பாங்க? பெற்றோர்கள். ஃபஸ்ட்டு ரோலில் பெற்றோர்கள் இருப்பாங்க. முன்ன இருந்த மாதிரியான இப்போ இருக்க பெற்றோர்கள் வந்து அட்வைசஸ் அதெல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சு, நம்ம வந்து சரி போ பரவாயில்ல, நம்ம ஏற்றுக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதை தாண்டி நண்பர்கள், அதை தாண்டி இன்னொரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா, பக்கத்து வீட்டில் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க, நம்மளும் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ரொம்ப சகஜமான விஷயமாச்சு. எல்லாரும் பண்ணுறதை நம்மளும் பண்ணுறோம்ல. இப்போ எல்லா பெண்களும் படிக்கலாம் அப்படின்னா நானும் படிக்கணும் அப்படின்னு நம்ம போகிறோம். அதே மாதிரி எல்லாரும் டைவர்ஸை ஈஸியாக வாங்குறதுனால நானும் வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம விவாகரத்து கேட்கறதில்ல. எல்லாருக்கும் கிடைக்கிது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாங்குறதுனால இந்த சமூகமோ இல்லை இந்த சுற்றத்தாரோ நம்மளை தப்பாக பார்க்க போகிறதில்ல. அதனால் நம்மளும் வாங்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். நாங்கள் பார்க்குற கேசஸில் கூட அம்மாங்களோட ரோல் ஒரு பெரிய ரோலாக தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ எப்படி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பொண்ணு சொன்ன உடனே அது சரிதான். ரெண்டாவது என்னென்னா, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க பார்க்குறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க பேம்பர்டாக வளர்க்குறாங்க இல்லைங்களா, வீட்டில் வளர்க்கும்போது. ஸோ இதே பேம்பர்ட்னஸோடு அவங்க அந்த வீட்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, குழந்தைக்கு பெருசாக வந்து பெண் குழந்தைங்கன்னா, நீ வந்து சமையல் கற்றுக்கிட்டு போ அப்படின்னெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. ஸோ சமையல் வந்து தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு போவாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு சமையல் தெரியாது இல்லையா. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. என் பொண்ணு நல்லா சமைப்பா, என் பொண்ணு எல்லாமே கரெக்டாக பண்ணுவா, வீட்டை ரொம்ப மெயின்டைன் பண்ணுவான்னு. இந்த சொல்லி கொடுத்து நான் இது இவளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சொல்லி கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அவங்க தெரியாதுன்னே நினைக்காம அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறதுனால அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணை. ஐயோ நம்ம தப்பாக சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், ஒருவேளை அவள் சமைக்காததுனால ஒரு பிரச்சனை வருதா இல்லையா அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. இந்த ஃபாலோ அப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த பக்கம் இந்த ஃபேமிலியில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்ட உடனே அவள் நம்ம ஃபேமிலி, நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கா, அப்போ அவள் வந்து நம்மளுக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். அங்கே ஒருத்தவங்க கிட்ட அந்த அட்வைஸ் கேட்டு கேட்டு இங்கே பண்ணும்போது இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். என்னடா இந்த பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட போகுது, அம்மா சொல்கிறத தான் இங்கே கேட்குறா அப்படின்னு ஒரு பிரச்சனையோடவே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அம்மாங்களோட ரோல் மிகப்பெரிய ரோல். எல்லாம் அது மேக்ஸிமம் நீங்கள் வந்து வீட்டிலேயே அப்படி தான். குழந்தைங்கள வந்து அம்மாங்க நினச்சா ஒரு நல்ல பிள்ளையாகவும் மாற்றிட முடியும், ஒரு கெட்ட பொண்ணாகவும் வளர்த்துற முடியும். பட் அம்மாங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் வந்து ஒரு சரியான தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னா அவங்க இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அவங்களே சமாளிச்சுக்கிறதுக்கு முதல்ல அம்மாங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இது உன் பிரச்சனை, நீ ஆச்சு உன் ஹஸ்பண்ட் ஆச்சு, கொஞ்சம் பேசி முடிவுக்கு வாங்க. நீங்கள் அவங்களால முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் உள்ளார வரணும். பட் இப்போ இருக்கிற அப்படி இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க போய் உள்ளார நின்றுடுறாங்க. ஏன் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்களா, என்னென்ன சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நிறைய என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட்டோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க, மேடம் அவர் எது பேசணுன்னாலும் என்கிட்ட பேச சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு சொல்கிறேன். மேடம் இல்லை, அது வந்து பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார, அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கட்டுமே. இல்லை அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, அவர் சீக்கிரமாக ஏமாற்றிடுவார், அதனால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ என்னென்னா, பெண்ணை யாருமே ஏமாற்றிடுவாங்களோ, இல்லை பெண்ணை வந்து யாராவது ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களோன்ற பயத்தில் இவங்க வேகமாக உள்ளார போய் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். பட் அம்மாவோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லா இடத்துலையும் ஃபேமிலி கேசஸில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அம்மாங்க கொஞ்சம் வந்து தேவையான நேரத்தில் மட்டும், அதாவது பிரச்சனைங்கிற சமயத்தில், பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க வேண்டிய சமயத்தில் உள்ளார போனால் கரெக்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு பெண்ணோட அம்மா புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு தனி குடும்பம். அவங்க நம்ம குடும்பம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் அவங்க 2 பேருக்கும் தனியாக ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் தனியாக ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில் இவங்க போய் எந்த விதமான அட்வைஸஸும் கொடுக்காம இருக்கிறது பெட்டர். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளார என்ன நடந்ததுங்கிறத பேசிக்கிறது. 2வது, இவங்க வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டோடவே இருக்காங்கன்னா இவங்க எப்போ வேணால் பேசலாம். அப்போ அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க,
இது எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவங்க ஒரு கருத்த அந்த பெண்ணுக்கு திணிச்சு, அத தான் அந்த பொண்ணு அங்க ரியாக்ட் பண்றா. இப்போ ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அந்த வீட்டுக்குள்ளார்னா, அவளோட புத்திக்கு தகுந்த மாரி இந்த ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணுவா. ஆனா, அந்த பிரச்சனைய அவங்க அம்மாகிட்ட சொல்றா அப்படிங்கும்போது, அவங்க அம்மா என்ன பண்ணணும்மா, "இது உன் பிரச்சனை. நீயாச்சும், உன் வீட்டுக்காராச்சும் பேசுங்கன்னு" சொல்லலாம். ஆனா, இவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்வைஸ் அவ கையில திணிச்சுட்டாங்கன்னா, அவ ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தன்னோட அம்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவங்க இத்தன வருஷம் வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க சொல்றது தான் சரியா இருக்கும். இவங்க ஒரு புதுசா ஒரு தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள இறங்கியிருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும். அப்ப அம்மா என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே அவங்களோட மண்டையில அவங்க ஏத்திப்பாங்க. அத தான் இங்க ரியாக்ட் பண்றாங்க. அத அப்படியே இங்க ரியாக்ட் பண்றதுனால வர பிரச்சனைகள் தான். நெறைய ஆண்கள் என்னன்னா, "நீ எதுனாலும் நீ சொல்லு. உங்க அம்மா சொல்றத சொல்லாத. உங்க அம்மா கிட்ட கேட்காத." ம். அப்புறம் 2வது என்னன்னா, இந்த நகைகள்லலாம் கூட நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்குற வழக்குகள்ல. ம். "உன் நகையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா? உன் நகையெல்லாம் அந்த இடத்துலயே வச்சிருக்கியா? உன் நகையெல்லாம் வந்து குடுக்காம வச்சிருக்கியா? அவரு கேட்டாருன்னா குடுக்காம வச்சிருக்கியா?" இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களோட நகைகள அவங்க பார்த்துக்கணும் தான். அது அவங்களோட நகைகள் தான். ம். அதுல எந்த விதத்திலயும் பிரச்சனை கிடையாது. ஆனா, ஒரு நகை இருக்கு. இப்போ ஒரு வீட்ல பிரச்சனை இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட்க்கு பிரச்சனை இருக்குன்னா, அவரு கண்டிப்பா ஒரு நார்மலா கேட்க தான் செய்வாரு. குடுக்கறது, குடுக்காம போறது உங்களோட அபிப்பிராயம். அது வேற ம். விஷயம். ஆனா, இப்போ ஒரு நார்மலா அவர் கேட்க தான் செய்வாரு. "எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இத நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணலாமா? இந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குன்னு." ம். பட் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஃபுல்லா எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண்ணோட நகைகள், ம். அந்த பெண்ணோட பணம், அந்த பெண்ணோட விஷயங்கள். இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும். இவங்க வந்து அந்த ஹஸ்பண்டோட பிரச்சனைகள், இல்ல அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இத இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இவங்க எப்படி அட்வைஸ் குடுப்பாங்கன்னா, "நீ அதெல்லாம் குடுக்க வேண்டாம். அது அவங்க பிரச்சனை. அத அவங்க பார்த்துக்கிறாங்க. நீ பண்ணாத." அப்படிங்கும்போது, இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எப்படி இருக்கும்னு பாருங்களேன். அந்த கணவனால இந்த மனைவிய தன்னோட இடத்துல வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா, அவ என் பிரச்சனைய தனியா பார்க்குறா, அவ பிரச்சனைய தனியா பார்க்குறா. ம். இது நம்ம பிரச்சனைன்னு பார்க்க மாட்டேங்கிறால்ல. இது நம்ம குடும்பம். நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்க்க மாட்டேங்கிறா. அப்ப இவரு என்ன பண்ணுவாரு? விலகி போவாரு. அந்த பெண்கிட்ட இருந்து. இதுதான் விவாகரத்துக்கான ஒரு விஷயமாவே நான் பார்க்குறேன். ம். எப்பவுமே அம்மாங்க என்ன பண்ணணும்னா, "அம்மா நீ அங்க போயிட்டியா? அது உன்னோட நகை, உன்னோட சொத்து, அது உன்னோட குடும்பம். நீ இந்த பிரச்சனைக்கு நம்ம குடுக்கலாம், உதவலாம்னு நெனச்சா உதவலாம் நீ. அத நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணணுமோ நீ பண்ணிக்கோங்கன்னு" ஒரு அம்மா விலகி நின்னாங்கன்னா பெட்டரா இருக்கும். ம். ஆனா நெறைய இடங்கள்ல அம்மாங்க விலகுறதே கிடையாது. அம்மாங்க வந்து அப்படியே அந்த பொண்ணு கூடயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அந்த லைஃப்ல. ம். அவள இன்னொரு வீட்டுக்கு நம்ம அனுப்பியிருக்கோம். இல்ல இன்னொரு தனி வீட்ல அவ இருக்கா. அவ ஒரு லைஃப்குள்ளார என்டர் ஆயிருக்கா. அந்த வாழ்க்கைய அவ வாழணும் முதல்ல. அந்த வாழ்க்கைய இவங்களும் சேர்ந்து நின்னு வாழணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, அது நடக்காது. ம். நம்ம வந்து அப்படி எப்படி நெனைக்கிறோம்னா, என் பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போனாலும், நான் கரெக்ட்டா பக்கத்திலேயே நின்னு அவள பாதுகாப்பா பார்த்து கூட்டிட்டு போய் கொண்டு வந்துரணும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்பேஸ் குடுக்கறதில்ல அம்மாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல ஒரு ஸ்பேஸ் குடுத்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அ ஆனா அத நீங்க இப்படியும் பார்க்கலான்னு நான் நெனைக்கிறேன். என்னன்னா, ஏன் அம்மாங்கள நம்பி பெண்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பொண்ணுங்கன்றது ஒரு பாயிண்ட்டு. ஒரு படிச்ச பொண்ணு, ஒரு வளர்ந்த பொண்ணு, அவ ஒரு குடும்பத்துக்குள்ளார வந்தான்னா, இது தன்னோட குடும்பம். இது தான் குடும்பத்தோட பிரச்சனை. இத தான் எப்படி டீல் பண்ண முடியும்னு அவளே டீல் பண்ணணும். ஆ ஆனா எல்லாத்துக்கும் அட்வைஸ் அம்மாகிட்ட இருந்து கேட்கிற பெண்களும் கொஞ்சம் குறைஞ்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். "ம்மா, நீ கொஞ்சம் கம்முனு இரு. என் பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். நானாச்சு, என் புருஷனாச்சு. நான் குடுக்குறேன், குடுக்காம போறேன். என்னவோ நான் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் உன் வேலைய பாருன்னு" இவங்களும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா, ம். அம்மாங்க நிறுத்துவாங்களோன்னு நான் நெனைக்கிறேன். இந்திய ஜெனரேஷன்ல முக்கியமான ஒரு கேள்வி. இந்த செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ, இதனால எந்த அளவுக்கு விவாகரத்து ஏற்படுது? அப்படின்றத நம்ம பேசியே ஆகணும். உங்களுடைய அனுபவத்தில இந்த மாதிரியான வழக்குகள் வந்துச்சா? நீங்க பார்த்தீங்களா? இல்ல இந்த செல்ஃபோன் வந்து இப்போ ரீசென்ட் டேஸ்ல செல்ஃபோன் கூட ஒரு மிகப்பெரிய காரணமோன்னு எத வச்சு நான் ஃபீல் பண்றோம் அப்டின்னா, கோர்ட்ல பதியப்படுற வழக்குகள்ல ஆவணங்கள் குடுப்பாங்க இல்லைங்களா? ப்ரூஃப் குடுக்கணும். அந்த ஆவணங்கள்ல அதிகமா இப்ப WhatsApp சாட்ஸு, ம். மெசேஜஸ், WhatsAppல அனுப்புன வீடியோஸ் இது ஒரு பெரிய காரணம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஃபோன் கையில இருந்த உடனே நம்ம என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்மளோட எல்லாத்தையும் ஃபோன்லயே சேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மெசேஜு யார் கூடயாவது பேசணும் அப்டின்னாலும் கம்ஃபர்டபுளா மெசேஜ்ல பேசிடுறோம் நம்ப. இத ரொம்ப ஈஸியா ஹேக் பண்ணிடுற மாதிரி நான் இப்ப பார்க்குறேன். நான் நெறைய வழக்குகள்ல என்ன பார்க்குறேன் அப்டின்னா, கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, வரத்துக்கு முன்னாடியே அவரோட செல்ஃபோன நான் ஹேக் பண்ட்டேன். அந்த செல்ஃபோன்ல வந்து ஒரு இமெயில் ஐடி என்னோட இமெயில் ஐடி போட்டிருந்தாரு. அதுல எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. பாருங்க அதுல இவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அப்டின்னு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ கொண்டு வந்து நம்மகிட்ட குடுக்குறாங்க.
அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் வந்து செல்ஃபோன் எவ்வளோ பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு. நம்ம எல்லாம் செல்ஃபோன்னால் வந்து குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க வந்து தப்பாக எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, நிறைய நேரங்களில் ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்களும் பெண்களும் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களோட உண்மை ரூபம் என்னங்கிறதையே அவங்க அவங்களோட ஃபோனை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. என் புருஷன் யாருங்கிறது வந்து என் முன்னாடி இருக்கிறத வச்சு பார்க்காதீங்க, அவர் ஃபோனில் என்ன வச்சுருக்காருங்கிறத வச்சு பாருங்க. அப்புறம் இந்த ஹிஸ்ட்ரீஸ் நான் ஒரு ரீசன்ட் கேஸில் என்ன பார்த்த விஷயம் என்னென்னா, அவங்க வந்து அவரோட கூகுள் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் எதை எதை சர்ச் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப தப்பான நபர். அவர் பாருங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பொர்னோகிராஃபிக் வீடியோஸாக இருக்குது, இல்லை அவர் பார்க்குறது எல்லாமே ஒரு தவறான வீடியோஸ் பார்த்துட்ருக்காரு, அப்போ இந்த மாதிரி மனுஷன் தான் அவர். சரிம்மா, இந்த வீடியோஸ் தவிர உங்ககிட்ட ஏதாவது அவர் தவறாக நடந்திருக்காரா அப்படின்னா, வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க எதுவும் வீட்டுக்குள்ளார ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண மாதிரியே என்கிட்ட அவங்க சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு இப்போ இந்த வீடியோஸில் அவர் ரிசர்ச் பண்ணுற விஷயங்கள், இதில் பார்க்குற விஷயங்கள் பற்றி ஒரு கணவனை பற்றிய பிம்பமே அவங்களுக்கு மாறிடுச்சு. தவறான ஒரு போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஒருத்தர். ஆமாம், அதுக்கு முன்னாடி பிரச்சனையே இல்லாத ஒருத்தவங்களுக்கு தன் கணவர் இப்படி தான் போல இருக்குது, அப்போ நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கும்போது அவர் நல்லவராக நடிக்கிறாரு, வெளியில் போனால் அவர் இப்படி தான் இருப்பார் போல இருக்குது, அப்போ அவங்களுக்கு சந்தேகங்கள் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறதா நான் பார்க்குறேன். ஃபோன் அப்படிங்கிறது வந்து வெறும் பேசுகிறதுக்கு மட்டும் உபயோகப்படுற ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இல்லை. இப்போ வந்து வாட்ஸ்அப் சாட்ஸையும் வீடியோஸ் ஆடியோஸை மட்டுமே ஆவணங்களாக வச்சுக்கிட்டு டைவர்ஸ் கோர்ட்லேயும் டிவிசி கேசஸும் நிறைய பதிவாகுது. அதை வச்சு தான் நான் வந்து ஃபோன் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த விவாகரத்து வழக்குகளுக்கு இருக்கிறதா பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு கேஸில் வந்து எந்த பிரச்சனையுமே அவங்க ஃபேஸே பண்ணாமல் வெறும் ஃபோனில் மட்டுமே அவங்களோட அஃபேர் அவங்களுக்கு ஒன்று இருக்கிறதா கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த ஃபோனில் மட்டும்தான் அவங்க கான்டாக்டில் இன்னொருத்தர் கூட இருக்கிறாங்கங்கிறத அவர் ஃபோன் வழியாகவே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றார். ஒரு நல்ல அந்யோன்யமாக இருந்த ஒரு தம்பதிகளுக்கு நடுவில் இந்த ஃபோன் எவ்வளோ பெரிய விஷயத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபோன்லேயும் என்னென்னா, அந்த அம்மா வீட்டை விட்டு கூட வெளியில் போகிறவங்க இல்லை, ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கூட கனெக்ட்டு, அதுலேருந்தே அவங்க சேட்டு, அதுலேயே வந்து அவங்க டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் அதை இவர் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். அப்போது வீட்டுக்குள்ளாரையே உட்காந்து ஒரு ஃபோன் வழியாகவே அவங்களோட மனதை வேறு எங்கேயோ விட்டு அதன் வழியாக ஒரு விவாகரத்து வழக்கு. இப்போ ஃபோன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதா தான் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஓகே மேம், விவாகரத்து பற்றியும் நவீன காலத்தில் விவாகரத்தினுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, அதிகரிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி மிக தெளிவாக நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.